வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ வந்து டெம்பரேச்சர் பற்றி பார்க்கலாம் டாப்பிக்கில். ஸோ டெம்பரேச்சர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ராக்டிஸ் பேட்ச் கோர்ஸ் போயிட்டுருக்கு. வீக்லி டார்கெட் மாதிரி செட் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து சால்வ் பண்ண வச்சு டெஸ்ட் போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் லைவ் கிளாஸஸும் இருக்கும். கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்டிபிசி கிளியர் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம் டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து என்னென்னா கெல்வின். இது நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின். அதுமாதிரி கொஷின்ஸ் வந்து என்டிபிசியில் எப்படிலாம் எடுத்தோன்னா சென்டிகிரேட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் விச் சயின்டிஸ்ட். ஆக்சுவலாக சென்டிகிரேடும் செல்சியஸும் நமக்கு வந்து என்னது சேம்னு தெரியும். ஸோ நமக்கு அந்த இது தெரிஞ்சிருந்தாலே போதும். செல்சியஸ் எந்த ஆப்ஷனில் வருதுங்கிறத பார்த்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஆண்டர் செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி கொஷின்ஸ் வந்து வேறு எப்படி கேட்காங்கன்னா செல்சியஸ்லேருந்து ஃபேரன்ஹீட் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி, செல்சியஸ்லேருந்து கெல்வின் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஃபார்முலாஸ் வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஃபேரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் கன்வெர்ட் பண்ண ஃபேரன்ஹீட் = 1.8 செல்சியஸ் ப்ளஸ் 32. ஆனால் நார்மலாக வந்துட்டு F = 9/5C ப்ளஸ் 32. இந்த மாதிரி கூட நிறைய இது போட்டு வச்சுப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி கன்வீனியன்ட்டில் வச்சுக்கலாம். ஓரளவுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேரன்ஹீட் = 9/5 செல்சியஸ் ப்ளஸ் 32. இந்த மாதிரியும் நமக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ செல்சியஸ் அவங்க கொஷின்ஸ் வந்து நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா செல்சியஸ் வந்து 10 டிகிரியாக இருக்குது. அப்போ ஃபேரன்ஹீட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ 1.8 × 10 + 32 போட்டால் நமக்கு ஃபேரன்ஹீட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 18 + 32 50. இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ செல்சியஸ் வந்து 10 இருந்துச்சுன்னா ஃபேரன்ஹீட் வந்து 50. ஸோ இப்போ நமக்கு எல்லாம் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தெரியும் 100 டிகிரி செல்சியஸ்ன்ட்டு. ஸோ அதுக்கு நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ்னால் 100 × 1.8 போடுறப்போ 180 வந்துடும் ப்ளஸ் 32. ஸோ ஃபேரன்ஹீட்டில் வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளோ வரும்னா 212 டிகிரி ஃபேரன்ஹீட் 100 டிகிரி செல்சியஸாக இருக்கிறப்ப. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து கொஷின்ஸில் வந்துட்டு அவங்க மாற்றி என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் நம்ம அதை வந்து செஞ்சிடலாம். அதுமாதிரி கெல்வின் = செல்சியஸ் + 273. ஸோ இப்போ வந்துட்டு இதே மாதிரி நம்ம பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரே எடுத்துக்கலாம். 100 டிகிரி செல்சியஸாக இருந்தால் கெல்வின் என்ன வேல்யூ வரும்னா 100 + 273 373. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் போகுது. ஸோ 100 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சுன்னா 212 டிகிரி ஃபேரன்ஹீட்டு 373 கெல்வின். இதெல்லாம் வந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டருக்குரியது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு அவங்களாம் வந்துட்டு ஏதாவது 10 50 அந்த மாதிரி சும்மா சிம்பிளான வேல்யூ கொடுத்துட்டு அதுலேருந்து எது வந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும் 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட். ஸோ இது வந்து நமக்கு ஒரு சில டைம் குழப்பம் 98.4 6 சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் ஒரு சில டைம் க்ளோஸ் வேல்யூவில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 98.6 டிகிரி ஃபேரன்ஹீட் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். அடுத்து அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னால் ஒன்றும் இல்லை. இதுதான் வந்துட்டு லோயஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நோ பாசிபிள் டெம்பரேச்சர் பிலோ திஸ் லெவல். இதுக்கு கீழே வந்துட்டு நமக்கு டெம்பரேச்சர் லெவல் வந்து போகாது. ஸோ இந்த அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் வந்து ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஸ்பீட் ஆஃப் த மாலிகுல்ஸ் வந்து 0வாக இருந்தால் அப்சல்யூட்லி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸும் என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரியுமே வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னா 273 டிகிரி செல்சியஸ் <0. ஆக்சுவலாக இது -273 தான் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை நம்ம சும்மா உங்களை லைட்டாக சின்ன கன்ஃபியூஸ் பண்ணலாமாங்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சு கேட்குறது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி சாலிடு வந்து லிக்யூடுக்கு சேஞ்ச் ஆகிறப்போ அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் இயர்லலாம் இங்கே ஒரு கேட்ட என்டிபிசி கொஸ்டின்ஸு. ஸோ சாலிடு வந்து லிக்யூடுக்கு சேஞ்ச் ஆகிறப்போ அதோட டெம்பரேச்சரில் வந்து நோ சேஞ்ச். ஸோ இதில் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். நிறைய பேர் அப்படி தான் நம்ம யோசிப்போம். சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாற்றிச்சுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி யோசிப்போம். ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி கிடையாது. சாலிட்லேருந்து லிக்விடுக்கு சேஞ்ச் ஆகிறப்ப டெம்பரேச்சரில் வந்து எந்த சேஞ்சுமே இருக்காது. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் என்டிபிசி கொஸ்டின்ஸ் தான் இதுவும். அப்புறம் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நார்மலாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. 1000 kg/m3. அதே மாதிரி இப்போ டென்சிட்டி வந்து நமக்கு தெரியும், மாஸ் பர் வால்யூம் தான் வந்து என்னது டென்சிட்டி. ஸோ அதோட யூனிட் எஸ்ஐ யூனிட்லாம் வந்து kg/m3. இந்த நமக்கு கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஐஸ், நம்ம நார்மலாக ஐஸ் க்யூப் வந்து தண்ணியில் தூக்கி போட்டால் தெரியும் நமக்கு எல்லாமே மிதக்கும். ஸோ அது என்ன ரீசன்னா லோ டென்சிட்டி. ஐஸோட டென்சிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் வாட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ. என்னடா ஐஸ் சாலிடாக இருந்தாலுமே வாட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ அதோட டென்சிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி க்ளவுடு வந்து ஃப்ளோட்ஸ் ஆன் த ஸ்கை. அதேமாதிரி இந்த மேகம் வந்து நமக்கு ஸ்கையில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குல்ல, அதுக்குமே என்ன ரீசன்னா லோ டென்சிட்டினால. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் வச்சு தான் நான் அந்த செஷனே அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்.
ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த கொஷின்ஸ்லாம் வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், அதாவது வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் ஒன்று சேம் தான், மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸும் சேம் தான். ஏன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட்னா லிக்யூட்லேருந்து சாலிடுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி உள்ளது தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். அதுமாதிரி மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ்னால் சாலிட்லேருந்து லிக்யூடுக்கு மாறுற மாதிரி உள்ள டெம்பரேச்சர் ரெண்டுமே சேம் தான். ஸோ 0 டிகிரி செல்சியஸு 32 டிகிரி ஃபாரன்ஹீட் 273 கெல்வின். ஸோ நீங்கள் நமக்கு அந்த ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு இதுலேருந்து அந்த கன்வர்ஷன் போடுறப்ப கரெக்டாக வரும். ஸோ அதுமாதிரி மேக்ஸிமம் டென்சிட்டி ஆஃப் வாட்டர், இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்த கொஷின்ஸ். மேக்ஸிமம் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து எத்தனை டிகிரி டெம்பரேச்சரில் இருக்குன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வந்து 4 டிகிரி செல்சியஸ். இப்போ நான் ஃபாரன்ஹீட் மென்ஷன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கன்வர்ஷன் பண்ணி இதில் என்ன வரும்னு சொல்லி ஆன்சர்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கெல்வின் பார்க்குறப்ப 277. அதுமாதிரி பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம முன்னாடியே வந்து சால்வ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ 100 டிகிரி செல்சியஸு 212 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. அதுமாதிரி கெல்வினில் பார்க்குறப்ப 373 கெல்வின். அப்புறம் வந்துட்டு ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் நம்ம எப்போவுமே எதில் மெஷர் பண்ணுவோம்? ஃபாரன்ஹீட்டில் தான். ஃபாரன்ஹீட்டில் எவ்வளோ இருக்குது? 98.6. ஸோ ஒரு வேளை அவங்க செல்சியஸ்லேயோ இல்லை கெல்வின்லையோ கேட்டாங்கன்னா இந்த வேல்யூஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் சால்வ் பண்ணி ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணி கூட நீங்கள் செய்ய முடியாது, செஞ்சுக்கோங்க. அதுமாதிரி ரூம் டெம்பரேச்சர் நார்மலாக இங்கே 25ன்னு எடுத்திருக்காங்க. ஒரு கொஸ்டின்ஸ் என்டிபிசி கொஸ்டின் 25ங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ நார்மலாக ஒரு 20 to 25 இல்லை 26, 27 வரைக்குமே வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சர்னே சொல்லலாம். ஆனால் 25 எடுத்துருக்கோம். 25 வச்சுட்டு பார்க்குறப்ப ஃபாரன்ஹீட் 77 வரும். கெல்வின் வந்து 298 வருது. அதுமாதிரி அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னால் வேறு ஒன்றும் இல்லை, லோயஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர். ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்து வச்சுருந்தோம்ல. அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னால் 0 கெல்வின்னா -273 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்டில் வந்து பார்க்குறப்ப -460. ஸோ இந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் வேல்யூ எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி நமக்கு வேறு எப்படி கொஷின்ஸ் கேட்கலான்னா, க்ரையோஜெனிக் டெம்பரேச்சர்னால் எந்த அளவு உள்ள டெம்பரேச்சர்னு கேட்டிருப்பாங்க. ஸோ -150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்லேருந்து -150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் க்ரையோஜெனிக் டெம்பரேச்சர். இது வந்து இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இதில் இருக்கும். ஸோ இது பார்த்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி வேறு நமக்கு எப்படி கேட்கலான்னா, அதோட டெம்பரேச்சரை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அது என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ ஒரு 150 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு கேஸியஸ் பார்ட்டிகளாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணி அது என்ன ஸ்டேட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸும் கேட்குறாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு ஃப்ரீசிங் பாயிண்ட், மெல்ட்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்னா என்ன பார்த்துக்கலாம். ஃப்ரீசிங் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, லிக்விட் வந்து சாலிடாக சேஞ்ச் ஆகிற மாதிரி. எல்லாமே இதுக்கு நீங்கள் இந்த வாட்டரை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ லிக்விட் வந்து ஐஸாக மாறுறது தான் வந்து டெம்பரேச்சர். என்ன டெம்பரேச்சர்னால் அந்த பாயிண்ட்டு தான் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட். மெல்ட்டிங் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறுறது தான் வந்துட்டு மெல்ட்டிங் பாயிண்ட். ஸோ அந்த ஐஸ் க்யூப்லேருந்து மறுபடியும் நமக்கு வாட்டராக மாறுதில்ல, அந்த பாயிண்ட் தான் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட். அதுமாதிரி பாயிலிங் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, லிக்விட் ஸ்டேட்லேருந்து கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறது தான் வந்து பாயிலிங் பாயிண்ட். இதுவுமே ஒரு சின்ன செஷன் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செஷன் வைஸ் ஃபுல்லாகவே மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்.